أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري. வசனம் 4வது அத்தியாயம் 71வது வசனம். நம்பிக்கையுடையவர்களே, நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். பிறகு தனித்தனி பிரிவுகளாக கிளம்புங்கள் அல்லது சேர்ந்து புறப்படுங்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? போரிடுவதற்கு எந்நேரமும் நீங்க எப்படி இருக்கணும்? அலர்ட்ல இருக்கணும். பிறகு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தனித்தனி பிரிவுகளாக கிளம்புங்கள் அல்லது எல்லாரும் சேர்ந்து புறப்படுங்கள். தேவைப்பட்டா சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு கூட போங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல்லா ஒரே டீமா கூட கிளம்பி போங்க அப்படிங்க. குரானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரசூல்லாவுடைய வாழ்க்கையோட பொருத்தி தான் பார்க்கணும். குரான் வெறும் குரான் எடுத்தோம்னா இப்போ இதை வச்சுட்டு ஃபசாது தான் நடக்கும். ஒரு முஸ்லீம்கள் ஒரு கேங் சேர்த்திட்டு என்ன எப்பவுமே காஃபிர்களை கொல்றதுக்கு புறப்பட்டு போய் என்ன அது தனித்தனியாக ஒரு குரூப்பாகவும் போகலாம், இல்லை ஃபுல்லாக ஆப்ஷன் கொடுக்குறான். தனித்தனியாக வேணாலும் ஒரு குரூப் செட் பண்ணிக்கிங்க, என்ன வேணால் எல்லாரும் சேர்ந்து வேணாலும் போங்க. இப்போ இதெல்லாம் என்னது? இதை மாதிரியான வசனங்களை வச்சு தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியான இந்த அமைப்புகள்லாம் குரான் ஆயத்தை காட்டி சொல்கிறோம், அதனால் செய்யுங்க. அப்போ அந்த முஸ்லீம்கள் அவங்க பேச்சு சரின்னு நம்புகிறாங்க இல்லையா, அவங்க ஏன் போகிறாங்க? ஏன்னா இந்த வசனத்துடைய பின்னணி என்னன்னு தெரியாது, அந்த வசனம் எதுக்கு இறங்குச்சுன்னு தெரியாது. அதை நம்ம ஒழுங்காக நம்முடைய அந்த பள்ளிவாசல்களில் குரானுடைய விளக்கங்கள் நம்ம மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுருந்தோம்னா மக்களுக்கு அந்த கான்சியஸ் இருக்கும். தப்பாக ஒரு கமாண்ட் குரான்லேருந்து நம்ம யாரும் எடுத்து என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. அப்போ இது என்ன சினாரியோவில் இறங்கிச்சு அப்படின்னு பார்க்கும்போது உஹதுக்கு அப்புறம், உஹதில் என்ன ஆச்சு? முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ அது வரைக்கும் எல்லாரும் ரசூல்லா பல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. மதீனாவிலையும் சரி, மதீனாவுடைய சுற்றுப்புறத்திலையும் சரி, மக்காவிலையும் சரி, எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நடக்குது இங்க. குறைஷிகளுக்கும் இவர்களுக்கும் நடக்கிற அந்த கேம்ல யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. இந்த சுஹேல் பின் அம்ரு கூட இவர் அபூ ஹுதைஃபாவுடைய அப்பா கூட சொல்லுவார் தெரியுமா, ரசூல்லா ஜெயிச்சா நம்ம ஆளு தான் ஜெயிச்சான்னு சொல்லி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம நவுந்துக்கலாம், ரசூல்லாவும் அரபுகளும் மோதட்டும், இவர் ஜெயிச்சா நம்ம ஆளுன்னு சொல்லி நமக்கும் நம்ம ஆள் தான் ஜெயிச்சான்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், செத்து போயிட்டாருன்னா நம்ம எதிரி ஒளிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கூட ஒரு ஐடியா கொடுப்போம். அப்போ இதுல இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன பண்ண பத்ரில் ஜெயிச்ச உடனே ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. என்னடா இது வெறும் 300 பேர், குறைஷிகள் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டு 1000 பேர் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டால் அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு மலக்குகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களாம், அது மறைவான படையெல்லாம் வருதான், அதனால் இவங்க அல்லாவுடைய ரசூல் இல்லையா, அதனால் வானத்திலேருந்து உதவி வருது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் மனசில் உட்காந்துருக்கும். கை வைக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளும் ஏதாவது பிரச்சனைகள் மாட்டிக்கூடாது. அப்போ உஹதில் அப்படியே உல்ட்டா ஆயிடுச்சா. இப்போ என்ன ஆயிடுச்சு? இருந்த பயம் போயிடுச்சு. ஓ என்னடா ரசூல்லாவுக்கே அடி விழுந்துருச்சு, ஓ அப்போ நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ரசூல்லாவை கொண்டுடலாம், புரியுதா? அப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது அப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே ரசூல்லா மதீனாவுடைய அந்த சுற்றுப்புறத்தில் சுற்றி இருக்கிற எல்லா அந்த சின்ன சின்ன இந்த கபீலா இருந்துச்சு இல்லையா, குளங்கள், அந்த ஒவ்வொரு குளத்துக்கிட்டையும் ரசூல்லா அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நீங்கள் யார் சைடு இப்போவே சொல்லிடுங்க, நம்ம சைடா அவங்க சைடா இல்லை நடுவில் இருக்கீங்க என்னன்னு சொல்லிடுங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரசூல்லா பக்கமோ அல்லது நடுவில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா
தங்களுடைய ஆதரவை வந்து வாபஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வந்துக்கிட்டே இருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு. இந்த குலம் வந்து இனிமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, இந்த குலம் வந்து எதிரிகளோட சேர்ந்துருச்சு அப்படிங்கும்போது மதீனாவே வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு அன்சேஃப் ஆயிடுச்சு. அப்போ எப்போ வேணாலும் நைட்டில் பகலில் எப்போ வேணாலும் அட்டாக்கு மதீனாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ அந்த சூழல் இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், எனி டைம் அலர்ட்டாக இருங்க, பகலில் மட்டும் இல்லை நைட்லேயும் அலர்ட்டாக இருங்க. அப்போ இதை சார்ந்து நிறைய ஹதீஸ்கள் கூட நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு மதீனாவுடைய அவுட்ஸ்கட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு குதிரைகள் வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. உடனே எல்லாரும் பதறி எந்திரிச்சு அப்படியே ரசூல்லாவோட வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ரசூல்லா சேஃபாக இருக்காங்கன்னு பார்த்தா ரசூல்லா வீட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க ரசூல்லா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சஹாபியோடைய அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி இருப்பாங்க. எல்லாரும் பதட்டமாக ரசூல்லாவை தேடிட்டு இருக்கும்போதே ரசூல்லா அங்கேருந்து தூரத்துலேருந்து வருவாங்க. நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அலாரம் யார் அலர்ட்டாக இருந்திருக்காங்க? ரசூல்லா. அப்போ முதல்ல ஆபத்தை எதிர்கொள்றதுக்கு யார் தயாராக இருக்காங்க? ரசூல்லா. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இதெல்லாம் வந்து அந்த சஹாபாக்களுக்கு மோட்டிவேட் ஆகும். இவங்க பேக் ஃபுட்டில் வரல, இல்லை இவங்களே இறங்கி இப்படி பார்க்கும்போது நம்ம வேலை செய்யும்போது, அதனால தான் ரசூல்லா எந்த வேலை செய்யும்போது கூட செய்வாங்க. அகல் போர் வெட்டும்போது கூட ரசூல்லா கூட வேலை செய்வாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு டயர்டு தெரியாது. இப்போ எந்த ஒரு போர்லையுமே ஃப்ரண்ட்டில் ரசூல்லா நிற்பாங்க. எப்பயுமே அந்த உஹது போரில் கூட சஹாபாக்கள் கூட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, போர் உக்கிரமாக நடக்கும்போது வெறித்தனமாக நடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தர நேரத்தில் ஃபுல் ஃபோர்ஸ் ஆயிரும். ஏன்னா காலையிலேருந்து சண்டை போட்டே இருப்பாங்க, ஒரு ரிசல்ட் வராது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும், போர் நிறுத்தணும், மினிமம் எஃபர்ட் எல்லாருமே போடுவாங்க. அப்போ அந்த டைமில் அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நடக்கும் தெரியுமா, கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது இவனும் உயிரை கொடுத்து ஓடுவான், அவனும் உயிரை கொடுத்து ஓடுவான், அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் நாங்கள் வந்து ரசூல்லா பின்னாடி ஒளிஞ்சிக்குவோம். சஹாபாக்கள் சொல்லுவோம், எங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நாங்கள் ரசூல்லா பின்னாடி ஒளிஞ்சிக்குவோம். மற்ற ராஜாக்கள்லாம் எப்படி, அவன் வந்து யானை வந்து இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கூடாரம் ஒன்று இருக்கும். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த செஸ் போர்டில் இருக்கும்ல, கடைசியாக தான் நீ ராஜாவுக்கு வந்து செக் வைக்க முடியும். இங்கே வந்து ரசூல்லா வந்து முன்னாடி நின்று ஃப்ரண்ட்டில் நின்று போரிட்டு சஹாபாக்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தினாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அலர்ட்டாக இருங்க, தனித்தனி பிரிவுகளாக எப்படி போகிறதுனாலும் போங்க, அல்லது எல்லோரும் சேர்ந்து வேணாலும் போங்க அப்படிங்கும்போது இது அந்த டைமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னு நினைக்கலாம். 1 வருஷம் 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பயத்தில் கழிங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குலம் வந்து கூப்பிட்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வந்து நாங்கள் வந்து எல்லாரும் முஸ்லீமாக மாறுறோம் அப்படிங்கிறனால பெரிய சைஸபிள் குலம், ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் இஸ்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் அனுப்புங்க அப்படிங்கும்போது ஒரு 70 சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள் அவங்கள வந்து ரசூல்லா வந்து அனுப்பி வச்சாங்க. குரான் மனப்பாடம் பண்ணவங்க, தீனை வந்து ஃபுல்லாக நாலேஜ் இருக்கக்கூடியவங்க, அவங்கள அனுப்பி வச்சவங்க அந்த 70 பேரையும் கொண்டுட்டாங்க. 70 பேரையும் கொண்டுட்டாங்க. அப்போ எவ்வளோ மோசமானவங்க அரபுகள்னு பார்த்துக்கு. சாதாரண ஆட்களோட ரசூல்லா வந்து மல்லுக்கட்டல. அரபுகளை ஜெயிக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது ரசூல்லா. அதுக்கப்புறம் பாரசீகம் ரோமாபுரியை ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து 70 பேரை கொண்டுட்டாங்க. அப்போது யாரை நம்பலாம், அப்போ அடுத்த வாட்டி யாராவது வந்து இந்த மாதிரி கூப்பிட்டா என்ன பண்ணுறது? அவங்க உண்மையிலே முஸ்லீமாக இருந்து கூப்பிட்டாலும் என்ன பண்ணுறது? யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்போ ரசூல்லா வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சுபூல குனூத் ஓதுவாங்க, எல்லாம் அவங்க மேலே சாபத்தை இறக்கு, இந்த கூட்டிகிட்டு போய் கொன்ன ஆட்கள் மேலே அப்படின்னு. அதுதான் பார்த்தீங்கன்னா சில சுன்ன ஜமாத்தில் வந்து குனூத் வந்து இன்றைக்கும் அதை ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதலாமா அப்படிங்கிற மாதிரி அது ஓதிட்டு இருப்பாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலாக இருந்தது, எமர்ஜென்சி பீரியட்னு வச்சுக்கலாம். உண்மையில் போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விடுபவனும் உங்களில் இருக்கின்றான். பிறகு உங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அவன் நிச்சயமாக அல்லாஹ் என் மீது கருணை புரிந்துள்ளான், ஏனெனில் நான் அவர்களுடன் கலந்து கொள்ளவில்லை என்று கூறுகிறான். இப்போ இதில் முனாஃபிக் என்ன சொல்கிறான், போரில் வந்து இப்போ ஏதாவது ஒரு சின்ன டீம் போகுது, அதாவது சொல்கிறான்ல அல்லாஹ், சின்ன சின்ன குரூப்பாக போங்க. அப்போ அந்த 70 பேர் கொண்டாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டாங்க ரசூல்லா. அந்த டீமுக்கு வந்து ஒரு தனியாக அவங்கள மட்டும் கவனிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்போம். இல்லைன்னு வச்சுக்கோ, ஆளாளுக்கு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சஹாபாக்கள் எங்கேயும் ரோட்டில் நடமாட முடியாது, பிடிச்சி அறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்போ அவங்களுக்கு பாடம் புகட்டி ஆகணும். இப்போ அந்த டீம்லலாம் எந்த டீமில் போவாங்க, சில டீம் ஜெயிக்கும், சில டீம் தோக்கும், சில டீம் அடி வாங்கிட்டு வருவாங்க, சில டீம் வந்து வெற்றியோடு வருவாங்க. அப்படி வரும்போது இப்போ இந்த முனாஃபிகள் இருப்பாங்க இல்லையா,
ஏதோ ஒரு பேட்ச் கிளம்பி இருக்கும்ல, அந்த பேட்ச்ல வந்து இவங்க இப்போ ரசூலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டீமை வந்து ஒவ்வொரு டீமாக பிரித்து அனுப்புவாங்க. ஸோ அந்த ஒரு பேட்ச் கிளம்பி போயிருக்கும், அந்த பேட்ச் ஜெயிச்சிருக்கும், தோத்துருக்கும், ஏதோ ஒரு பல பேட்ச் ஜெயிச்சிருக்கும், பல பேட்ச் தோத்துருக்கும். இப்போ தோத்த பேட்ச்ல வந்து இந்த முனாஃபிக்களுக்கு வந்து இப்போ லிஸ்ட் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த டைமில் வந்து இப்போ ரசூலா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க போருக்குன்னா, நம்பர்லாம் போட்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க. திடீர்னு அன்றைக்கி வந்து அசர் தொழுகையில் எத்தனை பேர் இருந்தாங்களா, எப்போ இங்கே ஒரு வேலை இருக்குது, இங்கே இப்போ இருக்கிற ஆள் அப்படியே செட்டாக கிளம்புங்கம்பாங்க. இப்போ இவங்க இந்த இடத்துல வராமல் வேற இடத்துல அந்த டைமில் இவங்க வராமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அல்லது வேற ஏதோ வெளி வேலையாக வெளியே போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, வந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு பேட்ச் கிளம்பியிருக்கு, அடுத்த நாள் வந்து பார்த்தா போனவங்கள பாதி பேர் அவுட்டு அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போடா அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டான். யாரு? இந்த முனாஃபிக்கள். நேற்று மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா இந்த பேட்சில் நம்மளும் கிளம்பியிருப்போம். மாட்டேன்னு சொன்னால் மாட்டியிருப்போம். முனாஃபிக்னு எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அப்போ மாட்டாமலும் என்ன ஆயிடுச்சு, இவங்களோட போனதுக்கு உயிரும் மிச்சம், தப்பிச்சிட்டோம். நம்ம புத்திசாலித்தனத்தினால நம்ம தப்பிச்சிட்டோம், கொஞ்சம் அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் நம்ம திறமையாக செயல்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி உயிர் தப்பிச்சதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் என் மீது கருணை புரிந்தான், அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கு என் மேலே. முனாஃபிக் சொல்கிறான், ஏனெனில் நான் அவர்களுடன் கலந்து கொள்ளேன், இந்த போரில் வந்து நான் போகலை அப்படின்றது. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு நல்லருள் கிடைத்தால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையே எவ்வித நட்பும் இல்லாதது போல் ஐயகோ நானும் அவர்களுடன் இருந்திருக்கலாமே, அதன் மூலம் மாபெரும் வெற்றியை நான் அடைந்திருப்பேனே என்று புலம்புவான். இப்போ அதே வந்து போன ஒரு பேட்ச் ஜெயிச்சுட்டு ஒரு 500 ஆடோ ஒரு 1000 ஆடோ பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவள் போனவங்க எத்தனை பேருன்னு பார்த்துட்டு தலைக்கு இத்தனை ஆடுன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. சண்டையில் கலந்துக்கிட்டவங்க மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி பிரிக்கும்போது ஆஹா இந்த பேட்சில் நான் போயிருந்துருக்க கூடாதா. அப்போ அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, இவங்க கூட சேர்ந்து போயிருக்க கூடாது. இவங்கன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் தான் கேட்குறேன். அது என்ன இவங்க? அவ சில பேர் நம்மளை பார்த்து கேட்பாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தீனு இதுதான், இக்காமத்து தீன் தான் அப்படின்னா, நீங்கள் எப்போ தீனை நிலைநாட்டுவீங்கம்மா? அப்போ நமக்கு தொடர்பு இல்லாத மாதிரியே கேட்பான். கேட்குறவங்க யாரு? முஸ்லீமு, ஆலிமு, இன்னும் சொல்ல போனால் வழிகாட்டிகள், இந்த மாதிரி போய் பொறுப்பில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்போ அல்லாஹ்வுடைய தீனை மேலே கொண்டு வர போறீங்க? அப்புறம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் மேலே வரணும்னு வேலை இல்லையா? அப்போ இது எங்கள் டியூட்டி மட்டுமோ உங்கள் டியூட்டி மட்டுமோ? யாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நாளைக்கு மறுமையில் வரும்போது விசாரிக்கப்படுவோம். அப்போ தெரியும். மௌலானா மௌதூதி பார்த்து கிண்டல் பண்ணுறது, என்னாச்சு அல்ல இஸ்லாமிய ஆட்சின்னு என்னமோ பேசினாரு, செத்தே போயிட்டாரு, இஸ்லாமிய ஆட்சி வரல, அவர் தோல்வி லூசர். அவர் எத்தனை நபிமார்கள் லிஸ்ட் எடுத்து போட்டால் ஜெயிச்ச நபி 1 2 தான். ஒரு ரசூல்லாவை சொல்லலாம், ஒரு தாவூத் நபியை சொல்லலாம், ஒரு சுலைமான் நபியை சொல்லலாம், மீதி எல்லாமே தோல்வி தான். இப்போ அவங்க தோத்தவங்க யாரும் லூசர்ஸ் கிடையாது. இப்போ அந்த இடத்துல அதான் சொல்கிறான், ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நல்லா நமக்கு நாம அப்படிங்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்மளுங்க எடுத்துக்கணும், எது இஸ்லாமிய அரசியல் தப்பு, இது வந்து இஸ்லாத்தில் இல்லாதது, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்த சில வஹாபிய கூட்டம் தாலிபான்கள் ஜெயிச்சோன்னா ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு. ஆனால் தாலிபான் ஜெயிச்சா உனக்கு என்ன? உன் கான்செப்ட் படி இஸ்லாமிய ஆட்சி ஒன்றும் கிடையாது, இது கிடையாது, உடனே தாலிபானுக்கு சப்போர்ட். ஜெயிச்சா ஜாயின் பண்ணிக்குவாங்க, தோத்தான்னு வச்சுக்கோ என்ஐஏ ரைடு, இங்கே வந்து சில பேர் வந்து இப்போ சோதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதுதான் அந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம தொடர்றதே இல்லைங்க. அதுக்கு தாங்க நம்ம தம்பி அறிவு இல்லாமல பேசாமல் இருக்கோம், எல்லாம் தெரியாதுன்னு பேசாமல் இருக்கோம், பிரச்சனை வரும். நம்ம தேவையில்லாமல் போய் வாண்டடாக மாட்டக்கூடாது. அதுக்காகத்தான் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் டெக்னிக்கு உங்கள் திறமை எல்லாம் வந்து உங்கள் நேக்கு வந்து நீங்கள் அல்லாட்ட காட்டுங்க. இத்தகையோர் இவ்வுண்மை தெரிந்திருக்க வேண்டுமே, இந்த மாதிரி இருக்கிற இந்த முட்டாள்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கணுமே. இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை பெற விரும்புவோர் அல்லாவின் வழியில் போர் புரியட்டும். பிறகு யார் அல்லாவின் வழியில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி பெற்றாலும் சரி, அப்போ அந்த வின் ஆர் லாஸ் நாட் மைண்ட். அல்லாஹ்வுக்கு வந்து என்னது, அது அவனுக்கு ஒரு தேவையே கிடையாது. வேலை செஞ்சியா அவ்வளோதான், அவருக்கு உறுதியாக மகத்தான கூலியை நாம் வழங்குவோம். ஜெயிச்சவங்களுக்கும் வழங்குவோம், தோத்தவங்களுக்கும் வழங்குவோம். ஹம்சா ரலியானுக்கும் வழங்குவோம். ஹம்சா ரலியான் என்ன ஆனாரு? உஹது போரில் கொல்லப்பட்டார். ரசூல்லா என்ன சொல்றாங்க, மலக்குகளோட சேர்ந்து அவர் விளையாடிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு என்ன பண்ணிட்டான், ரெக்கை கொடுத்துட்டான். ரெக்கை கொடுத்துட்டான்னா மலக்களும் பறக்கிறாங்க, இவரும் பறக்கிறாரு, ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க மலக்களோட.
ஹம்சா வந்து அப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஜாஃபர் அலியானு கொல்லப்படும் போதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்றாங்க. சாதுவின் மாதர் அலி அல்லான்னு சாகும் போதும் அர்ஷே வந்து குலுங்கிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மரணங்கள்லாம் இவங்கெல்லாம் லூசர்ஸ் கிடையாது. யாரு? அம்மார் பின் யாசிர், அதாவது அந்த சுமையார் அலி அல்லானோ, அலி அலி அல்லானோ, உஸ்மான் அலி அல்லானோ, உமர் அலியானோ, இவங்கெல்லாம் லூசர்ஸ் கிடையாது. வாழ்க்கை ஒரு மேட்ரே கிடையாது. நினைச்சுக்கோ, வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கிச்சு. இப்போ இதுல நீ பேட்டிங் இறங்கும் போது நீ பேடு ஹெல்மெட் போட்டு நீ ரொம்ப நாளா உட்காந்துட்டு இருந்த. நீ உலகத்துக்கு லேண்ட் ஆனது தான் 2007. ஆனா உன்னுடைய ஒரிஜினல் வயசு இது கிடையாது. புரியுதா? அதுக்கு முன்னாடியே நீ பல கோடி வருஷம், பல ஆயிரம் வருஷமா அல்லாட்ட வாழ்ந்துட்டு இருந்த. இங்க இருந்து இங்க வெளியே வர்றதுக்கு இப்போ 2007 என்ட்ரியை கொடுத்துருக்க. அடுத்து எப்போ நீ வெளியே போக போற? 2047, 37, 57, 67 தெரியாது. புரியுதா? இந்த பீரியடு அல்லாஹ்வுடைய திருப்தியுடன் நீ கடந்துட்டேன்னா வாழ்க்கை உனக்கு செட்டில், லைஃப் செட்டில், லைஃப் லாங் செட்டில், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீனை ஃபாலோ பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டோம்? கூறு போட்டோம். இஸ்லாமிய ஆன்மீகம் தனி, அரசியல் தனி, பொருளாதாரம் தனி, அது தனி, இது தனி, எல்லாம் தனிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம என்னாச்சு, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. இதே நம்ம கரெக்டான அந்த தீனுக்காக உழைச்சோம் அப்படிங்கும்போது நிறைய ரிஸ்க் இங்கே வரும். இப்போ பொலிட்டிக்கல் வந்து பார்ப்பாங்க, இவங்க ஓட் பேங்க்கு நமக்கு யூஸ் ஆகாது. அப்போ ஏன் இவங்களை நல்லா வைக்கணும்? போட்டு நசுக்கலாம், அப்படி நசுக்குவோம். அதுக்கெல்லாம் தயாராகணும். அவங்க சலுகைகளை இழப்பதற்கு என்ன பண்ணிடுவாங்க? அதிகபட்சம் கவர்மெண்ட் ஜாப் தரமாட்டாங்க, மானியம் தரமாட்டாங்க, கல்வியில் வந்து அந்த சீட்ஸ் வந்து கிடைக்காது, தேவையில்லை. இதுதான் மௌலானா மௌதூதி வந்து சென்னை பேரூரையில் வந்து சொல்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுக்கான பங்கு வாங்கிட்டு போயிட்டோம். இந்தியாவுடைய பங்கு என்ன? நாங்கள் ஷேர் வாங்கிட்டு போயிட்டோம். முஸ்லீம்களுக்கு நீங்கள் நிலத்தை பிரித்து கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டோம். இனி இங்கே இருக்கிற முஸ்லீம் ஒவ்வொருத்தனும் என்னவா பார்ப்பாங்க? எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான் பார்ப்பாங்க. ஏன் நீ போகலன்னு தான் கேட்பான். தனியாக ஒரு நாடு வந்துச்சு இல்லை, நீ போக வேண்டியதானே, ஏன் போகலன்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இவங்களோட இந்த இந்தியாவில் கிடைக்கிற அந்த பாக்கியங்களில் போட்டி போடக்கூடாது. இவங்க டாக்டர் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், டீச்சர் ஆகலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இவங்களோட நான் எங்கள் பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கும் அலாட் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கோவம் வரும். தனியாகவும் வாங்கி போயிடுவீங்க. அது இல்லாமல் எங்கள் ஊருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இது தனியாகவும் எக்ஸ்ட்ராவும் பங்கு கேட்பீங்க, இது அநியாயம் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்? அப்போவே என்ன சொன்னார்? நாம 2ஆம் தர குடிமக்களாக நீங்கள் ஆயிருங்க. நீங்கள் ஃபோக்கஸ் உங்கள் ஈமான வளர்க்குறதுல மட்டுமே விடுங்க. அவங்க பாட்டுக்கு விட்டுருங்க. நீங்கள் பாட்டுக்கு நிற்காதீங்க. எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்காதீங்க, எம்பி எலெக்ஷனில் நிற்காதீங்க. அவங்கள ஜெயிக்க விடுங்க. காங்கிரஸும் பிஜேபி அடிச்சுக்கிட்டோம். நல்லாட்சி யாரு கொடுக்குறாங்களோ அவங்களே மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. அப்போ இந்து மக்கள் எல்லா ஆட்சியும் இந்து ஆட்சியே இருக்கட்டும். நீங்க இந்துக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நீ எங்களுக்கு நல்லதே பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்து மறுமை வாழ்க்கை இருக்கு, நாங்க அதுக்காக நாங்க வெல் ப்ரிப்பேர்டா இருக்கோம். எங்களுக்கு வந்து சாப்பாடு இப்போ இஃப்தார் காசாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புல்லு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை புல்லு தான் சாப்பிடுது. நம்மளாம் என்ன காரி துப்பி. இதே 2025 இல்ல, 24 அப்படி ஒருத்தன் இருக்கிறான். இதே 2024 உன்னை பார்த்து எல்லாம் கேட்பான், உனக்கு கொடுத்தன்ல இடம், வாழ்க்கை கொடுத்தன்ல, ஏசியில் படுத்த இல்லை, என்னடா பண்ண தீனுக்குன்னு கேட்பான். என்னடா பண்ண தீனுக்குன்னு. கொஞ்சம் குரானுக்கு கூட படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்க மாட்டோம். நம்ம ஸ்பெண்டே பண்ணுவோம். ஒரு நாள் லீவ் கிடைச்சதா உடனே அதை எங்கேயாவது கூத்தடிக்கிறதுக்கு பயன்படுத்தும். ஒரு நாள் லீவ் கிடைச்சா உட்காந்து 2 மணி நேரம் குரான் படிங்களா? ஒரு நாள் லீவ் கிடைச்சா பெருசாக கிளாஸ் நடத்துறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். உட்காந்து பள்ளிவாசல்ல போய் உட்காருங்க, ஒரு நாள் ஈதிகாஃப் உட்காருங்க, மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். அல்லாஹ்வை நினைச்சிட்டு தஸ்பீ செஞ்சுட்டு உட்காரலாம், என்ன வேணாலும் ஆகும். அதுதான் சொல்றேன், அல்லாஹ் இவ்வுலக வாழ்வை விற்று மறுமையை பெற விரும்புவோர் அல்லாவின் வழியில் போர் புரியட்டும். இன்னைக்கு காலத்தை பொறுத்த வரைக்கும் போர் என்பது எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதாவது இது வந்து அல்லாஹ் அந்த காலகட்டத்துக்கான அந்த சூழல்ல சொல்றான். இன்னைக்கு வந்து போர் புரியுங்கள்லாம் நம்ம டீம் சேர்ந்துட்டு போர் புரிய முடியுமா? இன்னைக்கு வந்து என்ன பண்ண முடியாது? போர் நம்ம புரியக்கூடாது. சட்டத்தை நம்ம வன்முறையை நம்ம என்ன பண்ண முடியாது? கையில் எடுக்க முடியாது. துப்பாக்கி எடுத்து நம்ம நினைச்சோன்னு சுட முடியுமா? இல்லைங்க அவன் கெட்டவங்க அதனால நான் சுட்ட அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அது ஜெயில் பார்த்துக்கும், கோர்ட் பார்த்துக்கும், போலீஸ் பார்த்துக்கும். ஏன்னா இங்கே ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும்? உலகம் சுடுகாடம் மாறிடும். இது இஸ்லாம் சொல்லலை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உலகத்தை விட்டு, அதாவது உலக வாழ்வை விற்று மறுமையை பெற விரும்புபவர் அல்லாவின் வழியில் போர் புரியட்டும். இப்போ போர் எது தெரியுமா? இன்ஃபர்மேஷன் தான் நீ போர்.
இன்னைக்கு வந்து நாலேஜ், அறிவு தான் போரு. இன்னைக்கு வந்து பேனாதான் பயங்கரமான ஆயுதம். இன்னைக்கு வந்து நாக்கு இருக்குல்ல, இதுதான் பயங்கரமான ஆயுதம். இன்டலெக்சுவலா பேசுறியா, நீ தான் பெரிய டேஞ்சர் அவங்களுக்கு. நீ வந்து அதைத்தான் ஆபத்தா பாக்குறாங்க. ஏன்னா இவங்க முட்டாளாகி வச்சிருக்கிறாங்க இந்த சிஸ்டம் மூலமா. நீ அவங்கள வந்து அறிவு மட்டும் கொடு, அதுவே பெரிய வேலை, அதுதான் பெரிய வேலை. நிறைய பேர் கமெண்ட்ல இன்னும் நீங்க வாயில பேசுறீங்க, இப்ப பள்ளியாசல் கட்டுவீங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்க, பேசதான் போறீங்க. சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ரெக்கார்டு நான் இது வரைக்கும் என்ன பண்ணி சாதிச்சிட்டீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவீங்க, நீங்களும் நாசமா போவீங்க. ரோட்ல ஒரு முஸ்லீமுக்கும் நிம்மதியா நடக்க விடாம பண்ணி விட்டுருவீங்க. இஸ்லாத்தையும் வெறுக்க வைப்பீங்க. இஸ்லாம் அமைதி மார்க்கம் இல்ல, தீவிரவாத மார்க்கம்னு பட்டம் வாங்கி கொடுத்துருவீங்க. இதுதான் உங்க கையில நீங்க கிழிச்சது. இதுதான் இந்த மாதிரியான ஒரு வன்முறை புத்தி, கிறுக்குத்தனமான புத்தியில் தான் இதுதான் செய்ய போறீங்க, வேற ஒன்றும் செய்ய போறது. ஆனா இஸ்லாத்துக்கு இது தேவை கிடையாது. இன்றைய போர் வந்து மாறிடுச்சு. இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு போர். எல்லாம் சொல்றான்ல, உண்மை வந்து பொய்யின் மீது தூக்கி போடுங்க. இஸ்லாம் கெட்டதுன்னு சொல்றானா, நல்லதுன்னு ப்ரூவ் பண்ணு. இஸ்லாம் வந்து மனித குலத்துக்கு தீங்காதுன்னு சொல்றாங்களா, நான் மனித குலத்துக்கு நன்மையானதுன்னு சொல்லு. நீ சும்மா சொன்னீங்களா இன்னைக்கு ஏத்துக்க மாட்டான். டெக்னிக்கலா பேசணும், லாஜிக்கலா பேசணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டணும். புரியுதா? அதுக்கெல்லாம் உட்காந்து நெட்ல நோண்டணும். 10 புக்கு படிச்சாதான் ஒரு பயன் பண்ண முடியும். 10 சும்மா உட்காந்துட்டு நீ எப்படி ஜாலியா சொர்க்கத்துக்கு போயிருவீங்களா? அதெல்லாம் போக முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாவின் வழியில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி, இந்த பாதையில நம்ம புறப்பட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைச்சி அதற்கான கல்வி பணியில நாம இன்னைக்கு ஈடுபடணும். அதுதான் இன்னைக்கு வந்து போர். இதுகளை வந்து இதுலயே செத்துட்டோம். எழுதணும் எழுதணும் எழுதணும், பேசணும் பேசணும் பேசணும், வீடியோ போட்டோம் போட்டோம் போட்டோம், அப்படியே செத்துட்டோம். போதும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கும்போது அல்லாஹ் இந்த தீனை என்னைக்கு மேலவங்க செய்யணுமோ அதை செஞ்சிருவோம். அது இமாம் மஹதி வராரோ, அது ஈசா நபி வந்து செய்கிறாரோ, யார் செய்கிறா, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த டைம்ல இருந்தால் அப்போ என்ன பண்ணுவோங்கிறத அப்போ முடிவு பண்ணுவோம். இங்கேயே உட்காந்து அங்கே கற்பனை எல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். இப்போ செய்ய வேண்டிய வேலை என்ன? குரானை வந்து குரானுடைய நாலேஜ் முஸ்லீம்களுக்கு ஃபுல்லாக இருக்கா? டெஸ்ட் பண்ணுவோமா? பள்ளியாசலில் போய் ஜும்மால உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் கேமரா வச்சுட்டு ஒவ்வொரு ஆயத்துக்கும் காமிச்சு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லு 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 கேட்டால் சொல்லுவானா? அப்போ நாலேஜ் இல்லை. அப்போ என்ன வேலை, முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன? முஸ்லீம்களுக்கு குரானுடைய நாலேஜ் கொடுக்கணும். அதுவே கொடுக்கலன்னா அப்புறம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒப்பாரி வைக்க வேண்டியதில்லை. எங்கள் பேச்சு யாருங்க கேட்குறா? கேட்பாங்க, உலகமே தயாராக இருக்கேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஸ்ரீலங்காலேருந்து கேட்பாங்க, நியூசிலாண்டுலேருந்து கேட்குறாங்க, கனடாலேருந்து கேட்குறாங்க, ஃப்ரான்ஸ்லேருந்து கேட்குறாங்க, அமெரிக்காலேருந்து கேட்குறாங்க. எல்லாம் முழு உலகமும் போயிட்டு இருக்குது. இப்போ உலகமே கையில் உட்காந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு யூனிட் வியூ என்ன, நல்லா திங்கிறது எப்படி, இதெல்லாம் ஒரு உழைப்பான்னு. முஸ்லீம் என்ன வேலை செய்யணும்? நல்ல ட்ரெஸ் எங்கே கிடைக்குது, நல்ல இது எங்கே கிடைக்குது, இதுதான் பொழப்பா? அறிவும் ஆற்றலும் எதில் பயன்படுத்தணும்? எங்க எவ்வளோ அல்லாவுடைய தீன் கரீபா இருக்கு, இதுல வந்து உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை. பெண்கள் இருக்காங்க, படிக்கிறாங்க, பெரிய பெரிய டிகிரி, ஓகே, பெரிய பெரிய டிகிரி, குரானை பத்தி ஏபிசிடி தெரியாது, ஈமானை பத்தி ஏபிசிடி தெரியாது. அங்கே என்னவா இருக்காங்க? இவங்க வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, இவங்க என்னவா இருக்காங்க? இவங்க டாக்டராக இருக்காங்க, இவங்க வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க, இவங்க டபுள் பிஹெச்டி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பிஹெச்டி எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்த்தோம்? குரானில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? குரானை திக்கி திக்கி ஓதுவாங்க. எல்லாம் சொல்லிட்டாங்க டபுள் நன்மைன்ட்டு. ஸ்பீடாக படிக்கிறவனுக்கு ஒரு நன்மை, இந்த திக்கி திக்கி படிக்கிறவனுக்கு டபுள் நன்மை. அப்போ கடைசி வரைக்கும் திக்கி திக்கி படிப்பான். எல்லாம் சொல்கிறான் குரான்ல. முன்னாடி இப்போதான் கடந்து வரணும், இந்த போதையாக இருக்கும்போது எல்லாம் சொல்கிறான், தண்ணி அடிச்சுட்டு தொழுவாதீங்க. ஏன்னா தொழுகையில் என்ன ஓதப்படுதுன்னு உங்களுக்கு புரியணும். அப்போ வந்து மைண்டில் உங்களுக்கு புரியணும், குறைஞ்சபட்சம் புரியணும் இல்லையா? அதுக்காக வந்து தண்ணி அடிச்சு தொழுவாதீங்க. நம்ம எனி டைம் தண்ணி அடிச்ச கணக்கு தான். எந்த தொழுகைக்கு போனாலும் நமக்கு ஏதாவது புரியுதா? அஜரத்து என்னமோ அரபியில ஓதுறாரு. அஜரத் வந்து ஏப்பம் கொடுத்தா கூட ருக்குக்கு போயிடுவோம், ஏன்னா கேப் விட்டாருன்ட்டு. ஆனா அவர் கேப் இல்லையா, அடுத்தது கண்டினியூ பண்ண போறாரு. சரியா? அந்த கேப் விட்டாலும் இல்லையா, நான் மட்டும் போயிருக்கேம்மா, சரி எந்திரிச்சால். அப்புறம் என்ன, பெருநாள் தொழுகைக்கு வருவோம். வந்த உடனே அந்த ஜும்னாக்க அப்போ சொல்லி தருவாங்க எப்படி அந்த தொழுகை தொழுகணும்ட்டு. வருஷம் பெருநாள் வரும், அப்போ வந்து என்னன்னா சொல்லி தருவாங்க. அதிகப்படியான தக்பீர்கள் சொல்லப்படும், கையை உயர்த்தக்கூடாது,
அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அதுலேயும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் சொன்னோன்னு ருக்குக்கு போயிடுவோம். அப்படி இல்லை இல்லை, ஓ யாருமே போல, ஓ இப்படி பண்ணணுமா, இவ்வளவுதான் நாலேஜ் லெவல். இங்கெல்லாம் யாரு பெரிய உழைப்பு செலுத்தி நைட்டு பகல அந்த டேபிள் லேம்ப் உட்கார வச்சுட்டு அதுல கிளாஸ், இதுல கிளாஸ், பைஜூஸ்ல கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் செலவு பண்ணிருக்கோம். பேர் என்ன? முஸ்லீம். இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. இஸ்லாத்துக்காக ஒரு துரும்பு கூட கிள்ளி போட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்தை கேவலப்படுத்துற வேலையை வேணா எல்லா லெவல்லையும் இறங்கி செஞ்சிருக்கோம். இதா இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், உலகத்தை வித்துருங்க, மறுமையை வாங்கிக்கங்க, அல்லாஹ்வுடைய வழியில பாடுபடுங்க. யார் அல்லாஹ்வின் வழியில் பாடுபட்டு கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றி பெற்றாலும் சரி. வெற்றினா என்ன? இந்த தீனை அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செஞ்சு ரூலிங்கு வந்துருச்சு இஸ்லாம். இப்போ என்ன நடக்கும்? முஸ்லீம்கள் எல்லா மனிதர்களுக்கும் நல்லது நடக்கும். நீதியான அரசாங்கம் நடக்கும். நேர்மையான அவங்களுடைய உரிமைகள் சரியாக தரப்படும். ஊழல் இருக்காது, மோசடி இருக்காது, மது இருக்காது, விபச்சாரம் இருக்காது. மனிதனுடைய தரத்திலிருந்து உயர்த்தி காட்டுவோம். இன்னைக்கு மனுஷனை எவ்வளோ கேவலமாக நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்க. ஹோலியில் சரக்கு அடிச்சுட்டு எப்படி மனுஷன் மாதிரியாவே இருக்கிறோம், ரோட்டில் அப்படி பெறல்றான், பெருக மாட்டிருக்கான். அவங்கெல்லாம் யார் திருத்த வேண்டியது? நம்ம சிரிக்கிறோம், அந்த கலாய்க்கிறது அப்படி அந்த வீடியோ போட்டு அது பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் போட்டு டொயின் போட்டு இதை அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? நான் ஒழுங்கா இல்லை, பாடம் நடத்த வேண்டியவன் நம்ம பாடம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு நம்மளை பார்த்து தான் அவங்க இஸ்லாத்தை கற்றுக்குறாங்க. எந்த புக்கு அவங்க படிக்கணும்னு தேவையே கிடையாது. நீ கொண்டு போய் குரானை கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. முஸ்லீம்களை பார்த்து தான் இஸ்லாத்தை கற்றுக்கணும். ரசூல்லா எந்த புக்கு, எத்தனை புக்கு ரசூல்லா எழுதணும்? அபூபக்கர்ல அவனு எழுதின புக்குகள் எத்தனை? ஒன்று கூட கிடையாது. வாழ்க்கையை பார்த்தாங்க, எல்லாரும் கன்வெர்ட் ஆனாங்க. வாழ்க்கை தான், அதாவது குரானுடைய வாழ்க்கை, குரானுடைய நடமாடும் குரான்கள் அவங்கெல்லாம். ரசூல்லா பார்த்து ஆயிஷா கிட்ட ஒரு சாபி கேட்க வராங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆயிஷா திருப்பி சிம்பிளாக வரீங்க, குரான் படிச்சது இல்லையா? நீயே குரான் படிச்சிருக்கீல்ல? குரான் தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் குரான் இந்த பக்கம் போகுது, நாம இப்படி போயிட்டு இருக்கோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இது வெற்றி. இது அல்லாஹ் சொல்றான், அவருக்கு உறுதியான மகத்தான கூலியை நாம் தருவோம். மேலும் பலவீனர்களாக ஆக்கப்பட்டு அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாவின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம்? எல்லாம் சொல்றான். அநியாயமா இது மக்காலையும் மக்காவுடைய சுற்றுப்புறத்திலையும் நிறைய பேர் இஸ்லாத்தை பத்தி கேள்விப்பட்டு இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. வயசானவங்க, பெண்கள் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வர முடியாது. குழந்தைகள், இப்னு அப்பாஸ்லாம் சின்ன பையன் குழந்தை, மக்காலேயே இருந்துட்டாரு. இப்போ அவங்கெல்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க? டெய்லி டார்ச்சர். அபுஜந்தல்ல எப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க, சாப்பாடு எப்படி, எத்தனை வருஷம், 6 வருஷம் ஹிஜ்ரத் பண்ணி உதேபியா மக்கா வெற்றியில் தானே அவர் ரிலீஸ் ஆகிறாரு. எத்தனை வருஷம் பாரு, மக்கா வெற்றி 8 வருஷம் ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அவங்க துவா கேட்டே இருக்காங்க 8 வருஷமா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆள் எப்படியாவது இந்த பாவிகள்கிட்ட எங்களை மீட்டு கொடுத்தோம். அவங்க கேட்குறாங்க, அவர்களோ எல்லாம் கேட்குறான், இவர்கள் மீது இன்னும் ஏன் போர் எடுக்காமல் இருக்கீங்க? அங்கெல்லாம் அழுகுறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க, பார்க்க உங்களுக்கு தெரியல? எல்லாம் சொல்றான், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாவின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம்? பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. இங்க முஸ்லீம் அல்லாதவங்கலாம் கிடையாது. ஊர்ல யாரு பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லியாகும். எங்கள் இறைவனே, அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூர்களில் இருந்து எங்களை வெளியேற்றுவாயாக. மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக. எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னைக்கு காசா மக்கள் காரி துப்புறாங்க இந்த சமுதாயத்துடைய மூஞ்சில. காசு எவ்வளவு தெரியுமா இருக்கு? இன்னைக்கு நம்மகிட்ட 55 நாடுகள் இருக்கு. பொருளாதாரம் மட்டும் கணக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, அமெரிக்காவோட பெரிய காசு நம்ம தான் வச்சிருக்கோம். அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கிற காசை விட இவங்க கிட்ட காசு ஜாஸ்தி இருக்கு. இவங்க மட்டும் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டீம் ஒதுக்கி, இராணுவத்தை பலப்படுத்தி, அணு ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சிருந்தா இஸ்ரேல் கை வைப்பானா? தனித்தனி நாடுகள்னு பிரிச்சு எவன் பிரிக்க சொன்னான்? முஸ்லீமுக்கு எவன் பவுண்டரி போட சொன்னான்? இதுக்கெல்லாம் மறுமையில இந்த பவுண்டரிக்கு வக்காலத்து வாங்கின ஆலிம்கள்,
என்ன இது ஏன் நாடு, நாட்டுக்கு ஒரு கொடி, கொடிக்கு ஒரு தேசிய தினம், இதெல்லாம் கொண்டாடினாங்க இல்லையா? இந்த டிராயிங் எல்லாம் ரசூலா போட்டு கொடுத்துட்டு போனாங்க. சவுதி கொடி யார் ரசூலா வரைஞ்சு கொடுத்துட்டு போனாங்களா? பச்சை கலர்ல லாயிலா இல்லா எழுதுங்கன்ட்டு. கத்தாருடைய கொடி ரசூலா அபூபக்கர் டிராயிங் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இந்த கொடியெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்களா? யூஏஇ கொடி அதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்கள முஸ்லீம்களை பிளாக்கா பிரிக்க சொன்னாங்க. எவ்வளோ அதுவும் வெள்ளைக்காரன் எப்படி பிரிச்சிருக்க? அப்போ இந்தியா இவ்வளோ பெரிய நாடுன்னு விட்டு போனானா? அரபு நாடுலாம் பார்த்துருக்கியா? குட்டி குட்டியா இருக்கும். ஏன்னா அந்த கத்தாருக்குள்ள அவ்வளோ காசு இருக்கு, குவைத்துக்குள்ள அவ்வளோ காசு இருக்கு. குவைத்தும் கத்தாரும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ, பெரிய ஆளு. அதனால ரெண்டும் தனித்தனியா பிரிச்சு இங்க ஒரு ஆள் கையில நிர்வாகம், இங்க ஒரு ஆள் கையில நிர்வாகம் கொடுத்துட்டு போயிட்டு. குவைத் கரன்சி இருக்கு, டாலரோட ஸ்ட்ராங். அமெரிக்கன் டாலர் இன்னைக்கு ₹1 எவ்வளோ? 80 ரூபா. குவைத்து டாலர் எவ்வளவு தெரியுமா? 250 ரூபாய்க்கு மேல இருக்கும். டாலர் அங்க வீக்கு, புரியுதா? அப்ப எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, எல்லாம் ஃப்ரீ. அல்லாவுடைய நியாமத்து. எப்படி ஜம்சம் வெளிப்படுத்தினானோ அந்த மாதிரி எண்ணெய் கிணறுல இருந்து எடுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? அதுக்கு யூரியா போட்டாங்களா, விவசாயம் பண்ணாங்களா, ஆள் வச்சு கூலி போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா உறிஞ்சி எடுக்கிறது தான். வந்துட்டே இருக்கு. 1935 இருந்து 2090 வருஷமா இந்த பொருளாதாரம் எதில் செலவு பண்றாங்க? சரி, கூத்தடிக்கிறாங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. என்ன எல்லாம் கொண்டு போய் இஸ்லாத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் துருக்கியெல்லாம் எடுத்துக்கோ. இப்போ வந்திருக்கு செய்தி, கேவலம். மேடையில் நின்று பயங்கர ஸ்டண்ட்டு. துருக்கி எர்தோகன் காசாவில் நடப்பது இனப்படுகொலை. இந்த 2024 மட்டும், இந்த ஜனவரியில மட்டும், ஜனவரியிலிருந்து இப்போ என்ன மார்ச் 28, இந்த 3 மாசத்துல மட்டும் துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன, அது இல்லாம தனியா அம்யூனிஷன்ஸ், இது எல்லாமே சப்ளை பண்ணியிருக்கான் இஸ்ரேலுக்கு. யாரு? துருக்கி. இங்க என்ன, முஸ்லிம்களுக்கு நான் தான் லீடர். எர்துகல் சீரிஸ் பார்த்துட்டு எல்லாரும் இங்க விசில் அடிச்சுட்டு இருக்கிறோம். ஆஹா, இவன் தாண்டா தலைவன், இவன் தாண்டா. 100 வருஷம் கழிச்சு துருக்கி என்ன ஆகுது? பின்னாடி கள்ள கூட்டணி வச்சிருக்கு. இங்க இருந்து சவுதி அரேபியால இருந்து சாமானம் போகுது இஸ்ரேலுக்கு, காசாவுக்கு போல. ஒரு ஜோர்டான் பார்டர்ல நின்றுட்டு இருக்கு. ஒரு வயசானவர் நிறுத்தி கேட்கிறாரு, இங்க எங்க இருந்து வர? சவுதி அரேபியால இருந்து. என்ன கொண்டு வந்திருக்க? தெரியல உள்ள என்ன இருக்குன்ட்டு. எங்க போறேன்? இஸ்ரேலுக்கு போறேன். நாங்கெல்லாம் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? இல்ல தெரியாதுங்க. ஏன்? எங்க உலகம் தனி, உங்க உலகம் தனி. இவங்க எல்லாம் துவா செஞ்சுட்டு இருக்காங்க, யாரெல்லாம் எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு இராணுவத்தை அனுப்பலாம். இந்த பாவிகள் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இஸ்லாமிய இராணுவம் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள் தான் பேச வேண்டியதா இருக்கு. என்னத்தை பிடிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். இவங்கெல்லாம் எல்லா இடத்துல என்ன, இந்த ரம்ஜான் மாசத்துல காபா திரையெல்லாம் மாத்துவாங்க. அல்லாஹ் கண்டு இன்னும் கொஞ்ச நாள் காபாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு அந்த கருப்பு கட்டடம் தேவையே இல்லை. நம்மெல்லாம் போட்டு இஸ்லாத்தை நம்ம என்ன பெரிய இதா? அதுவும் ஹதீஸ் இருக்கு. காபா இடிக்கப்படும். என்ன, எப்போ இடிக்கப்படும்? அதுக்கு ஒர்த்தே எல்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இது இருந்து என்ன பிரயோஜனம்? சும்மா போட்டு அதை சுத்திட்டு இருக்கிறீங்க. சிலை வழிபாடு லெவலு வச்சிருக்கீங்க. காபாவுக்கு புனித தன்மை இருக்குன்ட்டு அது நல்லா தூக்கிடுவான். அப்போ எல்லாம் சொல்றேன். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசூல்லாவுக்கு அதை கேள்வி கேட்கப்படுது. மக்கால அவங்க மாட்டிட்டு இருக்காங்க, இவங்க இங்க மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க மதீனாவில் சேஃபா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எடுத்துட்டு போங்க வெளியே, அங்கங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் போய் காப்பாத்துங்க. பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? பெருசா ஒரு ஆர்மி பண்ண முடியாது. இன்னைக்கும் என்ன பண்ண முடியும்? இந்த செய்திகளை, மறைக்கக்கூடிய செய்திகளை வெளிப்படுத்த முடியும். இந்தந்த செய்தியெல்லாம் இப்போ நீங்க மீடியாவில் மறைக்கிறாங்களோ அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். இதுக்கு கூட துணிவு இல்லாம உலமாக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் வெளிப்படுத்துறாரு, உமர் ஷரீஃப். தமிழ்நாட்டிலே அந்த ஒருத்தர் தான். சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற ஒரு ஆள் தானே, வேற யாருமே இல்லை. இறை நம்பிக்கையுடைய நடத்தையை மேற்கொண்டவர்கள் அல்லாவின் வழியில் போர் புரிவார்கள். நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்டவர்கள் தாகூத்தின் வழியில் போர் புரிவார்கள். எனவே ஷைத்தானின் தோழர்களுடன் நீங்கள் போர் புரியுங்கள். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானதாகும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் 2 தனி கூட்டத்தை பத்தி பேசுறான். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கூட்டம், ஹிஸ்புல்லா. இன்னொரு கூட்டம் ஹிஸ்புஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய கூட்டம். நடுவில் ஒரு கூட்டமே கிடையாது. நாங்க நடுவில் நிற்கிறோம்னா நீ ஷைத்தானுடைய கூட்டம். ஒன்று இங்கே இல்லைன்னா அங்கே. அப்போ அல்லாஹ் சொல்றான்,
ஒன்று அல்லாவுடைய இறை நம்பிக்கை யாருக்கு ஈமான் இருக்கோ அவன் அல்லாவுடைய பாதையில் செயல்படுவான். உன் செயல்பாடுகள் இருக்கணும். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் போர் கிடையாது, அதான் சொல்கிறேன்ல. ஒன்று நீங்கள் அல்லாவுடைய தீனுக்காக உழைக்கணும், இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் பார்க்குறீங்க, நீங்கள் நல்ல சம்பளத்துக்கு வரணும்னு மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஷைத்தானுடைய வழியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்? முஸ்லீம்ங்கிறது ஒரு சாதாரண பட்டம் கிடையாது. பிறவில நமக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட நம்மளை நபிமார்களாக அல்லாஹ் தேர்வு செஞ்ச மாதிரி இதுதான் உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. புரியுதா? இப்ப நம்முடைய டார்கெட்டும் என்ன இருக்கணும்? சாவறது இருக்கக்கூடாது, வாழ வைக்கிறது, வாழ்றது இருக்கணும். நம்ம ரசூல்லாவும் வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க, சஹாபாக்களும் வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. இன்னும் அல்லாவுடைய தீன் மேல கொண்டு வந்து அந்த காட்சியை பார்க்கறதுக்கு நமக்கு ஆசை. என்ன நேர்மையா நிர்வாகம் நடக்குது, என்ன ஜட்ஜு, என்ன சட்டசபை, இது இல்லையா சட்டசபை? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இப்படி பண்ணணும். இந்த போர் புரியாமல் உங்கள் கரங்களை தடுத்து கொள்ளுங்கள், மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று எவர்களிடம் கூறப்பட்டதோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா? இப்பொழுது போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாவுக்கு அஞ்சுவதை போல் ஏன் அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகிறார்கள். எங்கள் இறைவனே, போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கினாய்? இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். நபியா அவர்களிடம் கூறுவீராக, இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானதே, மேலும் அல்லாவுக்கு அஞ்சி வாழ்பவருக்கு மறுமை மிகவும் சிறந்ததாகும். இன்னும் உங்களுக்கு இம்மி அளவும் அநீதி இழைக்கப்படாது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, போர் மக்களை அல்லாஹ் பேன் பண்ணியிருந்தான். யாரையும் அடிக்கக்கூடாதுன்று. உங்கள் கரங்களை போரிலிருந்து தடுத்து கொள்ளுங்கள். எவ்வளோ அநியாயம் நடந்தாலும் சரி, அம்மார் பின் பிலால் அவன் போட்டு ஊரே அடிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா அந்த சிம்பத்தி மக்களை மக்களுடைய மனசு ஜெயிக்கும். ஒரு ஆள் அடி வாங்குறான் அநியாயமா அப்படிலாம் நீங்க பார்க்கக்கூடாது. அந்த ஒருத்தர் அடி வாங்கினதோட விளைவு என்னன்னா 100 பேர் முஸ்லீமா மாறுவான். இவங்க நல்லவங்க, திருப்பி அடிக்கல, பொறுமையா இருக்காங்க, அப்படி என்ன கொள்கையா இருக்கும், கொள்கை உறுதி இருக்கும், ஆராய்ச்சி பண்ணுவான், வந்துருவான். இதே நீ திருப்பி அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அடிக்கு அடி, பல்லுக்கு பல், கண்ணுக்கு பண்ணு போனேன்னு வச்சுக்கோ, சும்மா இருக்க மாட்டான். இப்போ நீ போலீஸ் உனக்கு அடிக்குதுன்னு வச்சுக்கோ, அடி வாங்கணும். ஒரு ஆர்மி மேன் அடிக்கிறாங்கன்னு அடி வாங்கணும். அறிவு இருக்கிறவங்க எல்லாரும் அடி வாங்குவான். யூனிஃபார்ம் போட்ட ஆள் மேல கை வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கேமே மாறிடும். இவன் வீரம் கிடையாது. சில அதாவது குரான் இஸ்லாம் 2 வீரர்கள் பத்தி பேசும். ஒரு கட்டத்துல போர்ல அடிக்கிறவங்க வீரர்கள், ஒரு கட்டத்துல அடி வாங்குறவர்கள் வீரர்கள். இப்ப அடி வாங்குறதுக்கு வீரம் வேணும். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உங்கள் கரங்களை தடுத்து கொள்ளுங்கள், மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று எவர்களிடம் கூறப்பட்டதோ அவர்களை நீர் கவனிக்கவில்லை. இப்ப இந்த முஹாஜிர்களை குறிக்கும். தொழுவுங்க, ஜக்காத் கொடுங்க, சண்டை எண்டெல்லாம் போடாதீங்கன்னு இப்ப சொன்னோம். அப்ப அடுத்த இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்பொழுது போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது, இப்போ போர் கடமை ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லும் போது, அவர்களில் ஒரு பிரிவினர், எல்லாரும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பிரிவினர், பலவீனமான ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுக்கு அஞ்சுவதை போல் ஏன் அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகிறார்கள். போருக்கு வாங்க அப்படின்னாலும் நடுங்குது உள்ள. நீங்க நமக்கு தான் ஸ்டேட்டஸ். இன்னும் போர்லாம் அதான் சொல்றல, போருடைய டேஸ்ட் என்னன்னா காசாவுடைய, அதை போய் பாருங்க. இதை ஒரு ஃபேமிலியில் 4 பேர் நீ உட்காந்துட்டு இருக்கோம், நாளைக்கு ஒரு ஃபேமிலியில் ஒருத்தன் தான் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய மைண்டு எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ போர் கடமையான ஒன்று அவங்க எப்படி பயப்படுறாங்களாம்? அல்லாவுக்கு பயப்படுறது மாதிரி சாவுக்கு பயப்படுறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், எங்கள் இறைவனே, போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கின? இது ஏன் எங்களை மேல கடமை ஆக்கின? இது ஆரம்பத்தில் என்ன ஆச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்துட்டு சில படைப்பிரிவுகள் அனுப்புறாங்க. இது வரைக்கும் மக்கால் எந்த மாதிரி பண்ணதில்லை, மதீனால இப்படி பண்றாங்க. ஆனா குர்ஆன்ல எந்த வசனமும் இறங்கல, போர் பற்றி எந்த வசனமும் இறங்கல. செய்யறதெல்லாம் யாரு? ரசூல்லா தான் பண்றாங்க. உடனே முனாஃபிக்குகள், இந்த யூதர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ப்ராபகண்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னங்க, அந்த ஊர்ல அடிச்சாங்க பிடிச்சாங்கன்னு உள்ள விட்டோம், அந்த ஊர்ல மக்களை அடிச்சாங்க பிடிச்சாங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு உள்ள விட்டோம்,
அந்த இடத்துல கம்முன்னு இருக்கணும்ல. சும்மா போயிட்டு அபு சுஃபியானுடைய அந்த அந்த வியாபார கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றது, சும்மா சின்ன சின்ன டீம் எடுத்துட்டு போய் சின்ன சின்ன ஊரையும் வந்து போட்டு அடிக்க வேண்டியது, இதெல்லாம் நான் இப்படி பண்ணிட்டு இருந்தா கலாட்டா பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு எங்க ஊருக்கு தானே பிரச்சனை. இவங்களுக்கு நாமள அடைக்கலம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, அல்லாவா கடமையாக்க நான் போற, குரான்ல தான் இல்லீங்களா, இவரா பண்றாருங்க, வெஞ்சன்ஸ்ல பண்றாருங்க அப்படின்னா கடைசியா எல்லாம் என்ன பண்ணிட்டான், 47வது அத்தியாயத்துல குரான் இறக்கிட்டான். போர் கடமை தான். ஏன்னா முதல்ல எல்லாம் சொல்லிட்டான், இந்த நபி எதை செஞ்சாலும் சும்மா செய்ய மாட்டார். நபி வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் என்ன இருக்கும், அதுக்கு பின்னாடி ரீசன் பேக்ல அல்லாவுடைய ஆர்டர் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? எப்பயுமே நபி இருக்கும்போது நபிகிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? நபி என்ன செஞ்சாலும் அதை நம்ம செஞ்சே ஆகணும். அப்போ அந்த இடத்துல வந்து கடமையாக்கி வசனம் இறங்கிருச்சு. இப்ப என்ன, இத்தனை நாள் என்ன பேசிட்டு இருந்தாங்க, ரசூல்லா தானே செய்யறாரு, இதுல நமக்கு வந்து அதாவது அல்லாஹ் வந்து சொல்லல அப்படின்னு. ஆனா இப்ப அல்லாவும் குரான்ல இறக்கிட்டான். இப்ப என்ன சொல்றாங்க, எங்கள் இறைவனே போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கின, அதுக்குள்ள ஏன் வசனத்தை இறக்கணும். இப்பதானே வந்து 2 வருஷம் ஆச்சு, இத்தனை நாள் எல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் அங்க போயிருச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு ஒரு லெவலா வந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல போய் போர் கடமையாக்கி விட்ட, இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாது, கொஞ்சம் டைம் கொடுத்திருக்க கூடாதா, கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியா மேலும் கூறுகிறாங்க, இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானது. எவ்வளோப்பா டைம் வேணும் உங்களுக்கு, ஒரு 40 வருஷம் எடுத்துவீங்களா, இன்னொரு 50 வருஷம் எடுத்துவீங்களா, அதுக்கப்புறமும் சாகணும்ல. துனியாவே அற்பமானதுங்கிறது தானே நான் உங்களுக்கு நடத்தின பாடம். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன, துனியாவே அற்பமானதுன்னு தான் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல போர் ஏன் இப்போ வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்திருக்கலாமே, இந்த பேச்செல்லாம் நீங்க ஏன் பேசுறீங்க. அல்லாஹ் சொல்றான், நபியை அவர்களிடம் கூறுவீராக, சொல்லிடுங்க, இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானது, மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்பவருக்கு மறுமை மிகவும் சிறந்ததாகும், இன்னும் உங்களுக்கு இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டது. நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ உங்களுக்கு அதனுடைய கூலி முழுசா கிடைச்சிரும். புரியுதா? அப்ப இது முஹாஜிர்களை பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த புகாரில 3852வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவோட உட்காந்துட்டு இருந்து ஒரு சால்வை போட்டு தலைவனையா வச்சு சாஞ்சிட்டு இருக்காங்க. நான் அவர்களிடம் சென்றேன், கப்பாப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூல்லாட்ட போறோம். அப்போ அவங்க சொல்றாங்க, அப்போது நாங்கள் இணை வைப்பவர்களால் கடும் துன்பங்களை சந்தித்திருந்தோம். எனவே நான் இறை தூதர் அவர்களை, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க மாட்டீர்களா என்று கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, துவா செய்யுங்க, எல்லாம் போட்டு டெய்லி அடிக்கிறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து ரசூல்லா உடனே முகம் சிவந்து விட்டேன். என்ன பெருசா அவ்வளோ டார்ச்சர் உங்களை பண்ணிட்டாங்க. இத்தனை கப்பாப் ரலியல்லாஹு எப்படி தெரியுமா, அவர் வந்து இரும்பு அந்த கொல்லுப்பற்றையில் வேலை செய்கிறவர். அவரை வந்து அவருடைய முதலாளி வந்து அப்படியே தள்ளுவான் நெருப்புல படுன்னு சொல்லி அப்படியே படுக்க வைப்பான். படுத்தா அந்த முதுகு இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருகி அந்த நெருப்பு அணைஞ்சு அதுக்கப்புறம் அந்த எந்திரிச்சு வருவார். இந்த நெருப்பு அணையிறதுக்கு அந்த 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 கொழுப்பெல்லாம் பின்னாடி முதுகு பார்த்தோன்னா அவர் ஃபுல்லா எரிஞ்சுதான். கப்பாப் ரலியல்லாஹு இவ்வளோ அடி வாங்கிட்டு போய் கேட்குறாங்க ரசூல்லாட்ட, அல்லாஹ்ட்ட வந்து உதவி வராதா. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர் கேட்பாரு, நேத்து வரைக்கும் என்னை பார்த்து மூஞ்சி கூட பார்த்து பேசாதவன் இன்னைக்கு வந்து என்னை கிண்டல் பண்றான், நீங்க ஊன்னு சொல்லுங்க, என் குளத்தை கூட்டிட்டு வரேன், அடி பின்னி எடுத்துடலாம் இவங்கள. பலம் இல்லாமலாம் இல்ல மக்கால, பனு ஹாஷிம்கள் இருந்தாங்கல்ல, அபு தாலிப் கணவாயில எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ரசூல்லா வந்து ஊன்னு சொல்லியிருந்தா அட்டாக் ரெடியா இருக்கும். இவனை அடிக்கிறது ஒரு பெரிய மேட்டர். உமர்லியோட குளம் இருக்கா, அபூபக்கருடைய குளம் இருக்கா, அப்போ சாத்வின் அபியோகாஸுடைய குளம் இருக்கா, தல்ஹார் அலியோனுடைய குளம் இருக்கா, ஜுபைர் அலியோனுடைய குளம் இருக்கா, 10-15 குளங்கள் ரசூல்லாவுக்கு ஃபேவரா சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாது, ஆனா எங்கால நீ அடிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியும். புரியுதா? அதனாலதான் அபு தாலிப் என்ன பண்ணாரு, அவர் என்ன சொல்றாருலாம் எனக்கு தெரியாது, ஆனா அவர் என்னுடைய பேரன், என்னுடைய மகன், அவரை வந்து நீ என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது, இப்படி இருந்துச்சு. அப்போ அந்த டைம்ல அல்லாஹ் என்ன சொன்னா, சண்டை போடாதீங்க, பொறுமையா இருங்க, அதுல ஹிக்மத் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, சண்டை போடுறது தான் ஹிக்மத். அப்ப அது சொன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. வெறும் தொழுவுங்க, ஜக்காத் வைங்க, ஜக்காத் கொடுங்கன்னா கம்ஃபர்ட்டா இருந்தீங்க. இப்ப அடிங்கன்னா கண்ணு மாடி பாக்குறாங்க, ஒவ்வொருத்தர் வெட்டு போகுது, கையை காணோம், காலை காணோம்,
இன்னைக்கு மாதிரி மெடிக்கல் டெக்னாலஜிலாம் கிடையாது, பெயின் கில்லர்லாம் கிடையாது. சரியா, வலி உயிர் போயிடும். 4 விரல் இங்கே வெட்டிச்சு எனக்கு லேத்துல, 4 விரல் இப்படி வெட்டிச்சு. அந்த அன்னைக்கு மாத்திரை கொடுத்தாங்க, பெயின் கில்லரு. என்ன ஆயிடுச்சு, சரி பார்த்து மாத்திரை எவ்வளோங்க அப்படின்னா, அவன் 150 ரூபாய் 200 சொன்னான். சரி 200 போட்டு எதுக்குற இந்த மாத்திரை வாங்கணும், நாளைக்கு போய் ஜிஹெச்சில் போய் இதே கட்டு காமிச்சோம்னா மாத்திரை கொடுத்துருவான்னு சொல்லிட்டு மாத்திரை போடாமல் நைட்டு படுத்தேன். நைட்டு ஃபுல்லாக என்னால் படுக்க முடியும். 10 மணி, ஏன்னா அந்த மரத்து போகிற ஊசி போட்டு தான் தையல் போட்டிருந்தேன். அதனால் ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு 8:30 மணிக்கு சம்பவம் நடந்துச்சு. 9:30 மணி போயிட்டு ஒரு எம்எஸ் சர்ஜென்ட்டோ இந்த 4 விரலையும் தையல் போட்டாச்சு. தவில் வித்வான் மாதிரி போட்டு விட்டாங்க. 5 விரலையும் 5 மோதிரம் 4 விரலில் போட்டு விட்டாங்க. வச்சிட்டு இருக்கிறேன், வலியெல்லாம் இல்லை. சரி வலி தான் இல்லை பார்த்துக்கலான்னு. நைட்டு 10 மணிக்கு பிடிச்ச வலி காலையில் 9 மணி வரைக்கும் விடவே இல்லை. எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போகிற வரைக்கும், அங்கே போய் அந்த பெயின் கில்லர் வாங்கி வாயில் போடுற வரைக்கும் இது இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் அது வலி இருந்துச்சு. அப்போ பெயின் கில்லர் இல்லாமல் சஹாபாக்கள் வெட்டுப்பட்டு இந்த அடி வாங்கி அந்த புண்ணெல்லாம் அப்படியே இருக்கும். எல்லாம் டிஞ்சர்லாம் கிடையாது, ஒன்றும் டாக்டர் கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது போர்னாலே பயப்படுறாங்க. உஹதுல நடந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, போர்னாலே பயப்படுறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, எதுல மக்கால இருக்கும்போது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் இரும்பு சீப்பினால் கோதப்பட்டு வந்தார்கள், அது அவரின் எலும்புகளையும் கடந்து சென்று அதன் கீழுள்ள இறைச்சியையும் நரம்பையும் அருந்தது. என்ன பண்ணுவாங்களாம் முஸ்லிம்களை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பனி இஸ்ராயல்கள் காலத்துல இரும்பு சீப் எடுத்து இப்படி இப்படி கீறுவாங்களாம். இதெல்லாம் ஈசா நபியை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நடந்தது. இரும்பு சீப்படுத்தி இப்படி இப்படி கீவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சீவுவாங்க. சீவ கடைசியா எலும்பு வந்து எலும்பும் லைட்டா சீவி எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாரு. அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், சில பேரை கொண்டாந்து இடுப்பு வரைக்கும் புதைச்சிருவாங்க மணல்ல, ஓடக்கூடாதுன்ட்டு ஃபுல்லு போட்டு காரை போட்டு புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு ரம்பம் ஒன்று எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் தலையில பிடிச்சி இப்படி இப்படி அறுப்பாங்க. இப்படியே 2 பொழப்பாங்க. அணுவசம் இதை பார்த்துட்டு அவனும் முஸ்லீம் ஆகக்கூடாதுன்னு, புரியுதா, பிளக்கப்படும். அது சொல்றாங்க, அவரின் தலையில் ரம்பம் வைக்கப்பட்டு 2 கூறுகளாக அவர் பிளக்கப்படுவார். ஆனால் அதுவும் அவரின் மார்க்கத்தில் இருந்து திருப்பி விடவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திய தீருவான். எந்த அளவிற்கென்றால் சனா, யமன் நாட்டில் உள்ள சனாலிருந்து ஹலரமவுத் வரை பயணம் செய்து செல்வான். அவனுக்கு அல்லாவை பற்றிய அச்சத்தை தவிர வேற எந்த அச்சமும் இருக்காது. அவங்க சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு சிச்சுவேஷன் வரும், கண்டிப்பா நாம ரூலிங்க்கு வருவோம். அந்த டைம்ல எவ்வளவு தூரம் பவர் இருக்கும், யமன்ல இருந்து ஹலரமவுத் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த அரபு ஃபுல் கண்ட்ரியும் வந்து தனியா ஒருத்தன் டிராவல் பண்ணி போவான், எந்த பயமும் இருக்காது அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இது புகாரில 3852. இப்போ இந்த ஆயத்துக்கு இன்னும் 2 விளக்கமும் இருக்கு. என்னன்னா, தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் கொடுங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நிக்கிறீங்க, என்னக்காக என்னுடைய தீனை மேலோங்க வைக்கிறதற்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கன்னா வர மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு நம்மளை குறிக்கும். தொழுகை கூப்பிட்டா வந்துடுவாங்க, ஜேன்னு வந்துடுவாங்க, இது வந்துடுவாங்க. இஸ்லாமிய அரசியல்னு பேசுப்பார், வரமாட்டேன். காங்கிரஸ் ஓட்டு வாங்குறது கூட தயாராக இருப்பாங்க. இந்த ஊர்வலத்தில் போனீங்கன்னா முஸ்லீமும் வந்து புர்கா போட்டு போயிட்டு இருப்பான். நீங்கள் வந்து ஆலிம்களே வந்து ஓப்பனாக இப்போ ஒரு ஆலிம் இப்போ பேசுகிறாரு, நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம், அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கிறது அல்லாட்ட போய் கணக்கு காட்டுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற ரூட் எடுத்தோம்னா அரசியல்வாதிகள்லாம் பகிச்சு வேணும். அப்புறம் என்ன நடக்காது, பள்ளிவாசல் வந்து பர்மிஷன் கிடைக்காது, பர்மிஷன் வாங்காமல் நீ கட்டியிருக்கேன்னு இடிப்பான். இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் இருக்கிறது 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி ரூல்ஸ் போட்டது. இப்போ சுற்றி இவ்வளோ கேப் போடணுன்ட்டு அந்த கேப் இப்போ இல்லை எந்த பள்ளிவாசலுக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, விதிமுறைகளுக்கு மாறாக கட்டப்பட்டுள்ளதுன்னு தட்டுவது. அப்போ என்ன போயிடும், தட்டுனா இவங்களுக்கு சோறு போயிடும், மதரசா அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அது இல்லை, இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, வராமல் இருக்காங்க. அப்போது இதில் என்னன்னா, இது ஒரு ஆங்கிளா, இன்னொரு ஆங்கிளும் இந்த வசனத்துக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க முஸ்லீம் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வழிப்பறி தான் இவங்களுடைய தொழில், வழிப்பறி தான் இவங்களுடைய தொழில். இப்போ அந்த டைமில் எல்லாம் என்ன சொன்னா, வழிப்பறியெல்லாம் விடுங்கப்பா, இந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சுட்டு சாகாதீங்க, தொழுவுங்க, உங்களை நீங்களே ஒரு கேரக்டர் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது செஞ்சீங்க.
இப்போ வந்து எனக்காக சண்டை போடுங்கன்னா வரமாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக சண்டை போடும்போது எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க உங்களுக்காக சண்டை போடும்போது பண்ணீங்க. இப்போ என்ன அல்லாஹ்வுக்காக சண்டை போடணும். அல்லாஹ்வுக்கு சண்டை போடணும்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். போருக்கு நீ போற. முதல்ல போருக்கு போகணும்னா என்ன தெரியுமா இருக்கணும்? யாரை நீ அடிக்க போறியோ அவன் மேல வெறுப்பு இருக்கணும். புரியுதா? இப்ப வெறுப்பு இருக்கணும். உனக்கும் எனக்கும் வெறுப்பே இல்லைன்னு வச்சுக்கோ. நான் எப்படி உன்கிட்ட சண்டை போடுவேன்? உனக்கு எனக்கும் பஞ்சாயத்தே இல்லை. உனக்கும் அல்லாஹ்வுக்கு பஞ்சாயத்து. இப்ப நான் அல்லாஹ் சார்பா சண்டை போடணும். அவ சண்டை போடும்போது முன்னாடி அண்ணன் இருக்கான், என் தம்பி இருக்கான். பார்த்தோன்னே என்னென்ன ஞாபகம் வரும்? எப்படி வாழ்ந்தோம், எப்படி விளையாடினோம், எப்படி சாப்பிட்டோம், நம்மெல்லாம் சேர்ந்து அந்த ஈது வந்து எப்படி ஜேன்னு இருக்கும், நம்ம ஃபேமிலியெல்லாம் வரும். அப்படிதான் நம்ம நினைப்பு வரும். அல்லாஹ்வுடைய எதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மகன் 2 பேரும் வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னாடி வந்துட்டாங்க. மகன் எப்போ வந்தாரு? மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் வர்றாரு இஸ்லாத்துக்கு. அந்த டைம் தான் வராருன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. மொத்தத்தில் அவர் சொல்றாரு, அப்பா இந்த பத்ரு போரில் நான் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து டக்குன்னு திரும்பின ஒரு இடத்துல கரெக்டாக வாட்டமாக உங்கள் கழுத்து வந்து என் வாளுக்கு வந்துச்சு. டக்குன்னு நான் வந்து எடுத்துட்டேன். நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இல்லைன்னா அன்னைக்கே நீங்கள் முடிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாரு, நல்ல வேளை நான் ஒன்றும் பார்க்கல. நீ என் வாளுக்கு கீழே வந்திருக்கன்னா அன்னைக்கே நீ செத்துருப்ப. நான் அப்படி விட்டுருக்க மாட்டேன். இவங்களுக்கு பாசம் தடுக்குது, எனக்கு அதெல்லாம் தடுத்துருக்க. நீ அல்லாஹ்வுடைய விரோதி அன்னைக்கு. இப்போ என்னுடைய சகோதரர் என்னுடைய நல்ல குட் புக்ல நீ வந்துட்ட. அன்னைக்கு நீ அல்லாஹ்வுடைய விரோதி தான். எவ்வளவு கஷ்டம் இந்த போர் நினைச்சு பாரு. புரியுதா? மக்கால இருக்கும்போது கூட இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. டெய்லி அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, வாடா ஒரு நாளுக்கு அடி பின்னிட்டு. இப்போ மதீனாவுக்கு வந்தாச்சு, மக்காவாசிகள் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இப்போ இருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான். இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் நாங்கலாம் போய் அட்டாக் பண்ணுங்க. அல்லாஹ் எங்களுக்கு தான் கோவமே வரமாட்டேங்குது அல்லாஹ் அப்படிங்கிறான். போய் அட்டாக் பண்ணுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். என்ன என் வழியில சண்டை போடுங்கன்னா உங்களுக்கு கசக்குது. உங்க பிரச்சனை சொந்த பிரச்சனைன்னா நீங்க நமக்கு ஏதாவது ஒரு சொந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா எவ்வளவு கோவம் வருது. அல்லாஹ்வுக்காக நம்ம என்னைக்காவது கோவப்பட்டிருப்போமா? எப்படிங்க என் வாட்ச் எடுத்துட்டான்? எப்படிங்க அது என் வண்டி எடுத்துட்டான்? கொண்டு போய் சாத்திட்டான். அதை பண்ண பர்சனல் வெஞ்சன்ஸுக்கு நம்ம இன்னைக்கு தயார். தீனுக்காக நம்ம எதையும் செய்ய மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் உறுதிமிக்க கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. மேலும் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமாயின் நபியே இது உம்மிடமிருந்து வந்தது என கூறுகிறார்கள். நீர் கூறுவீராக, அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே ஏற்படுகின்றன. இம்மக்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இவர்கள் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்வதில்லையே. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு போர் ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்னங்கிறாங்க? அல்லாஹ் அருள் செஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா கிரெடிட் கொடுக்கறது இல்லை. இந்த நபியின் மூலமா அல்லாஹ் அருள் செஞ்சான்னு இவங்க சொல்றது இல்லை. அதே வந்து பிரச்சனை வந்துருச்சு, போன இடத்துல அடிதடி ஆகி போய் கடைசியா என்னாச்சு, தோத்து வர்றோம் அப்படின்னா, இவர் ஐடியா சரியா இல்லைங்க, இவர் வந்து கரெக்டா நடந்துக்க மாட்டேங்கிறார், தலைவரை வந்து பிளைம் பண்றீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். இப்படிலாம் கிடையாது, எல்லாமே என்கிட்ட இருந்தா வருது. உங்களுக்கு நல்லது, உனக்கு வந்து ஒரு நல்லது நடந்தாலும் அது நான் தான் காரணம், கெட்டது நடந்தாலும் அது நான் தான் காரணம். அதுலயும் நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன், அல்லாஹ் சொல்றான். அதுக்கு சும்மா இல்லை, யாருக்கு அல்லாஹ் கெட்டது பண்ணுவான்? எல்லாருக்கும் பண்ண மாட்டான். உனக்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமாயின் அது அல்லாஹ்வின் அருளால் கிடைக்கிறது. உனக்கு நல்லது கிடைக்குதுன்னா நான் பாட்டு உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஆனால் உனக்கு ஏதேனும் கேடு ஏற்பட்டால் அது உன் வினையில் தான் விளைகிறது, உன் வினையால் தான் விளைகிறது. உனக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து உன் வண்டி பஞ்சர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? என் வண்டியாவது நீ வந்து பாவம் பண்ணியிருப்ப. புரியுதா? நீ கீழே வந்து நீ டக்குன்னு கையில் அடிச்சுக்கிற, இல்லை சாணக்கல்ல கை விட்டுட்ட, பிளேடு கிழிச்சிருச்சு, சூடு பட்டுருச்சு, எண்ணெய் பொறிஞ்சு மூஞ்சில் அடிச்சிருச்சு, நீ அடைச்சு பாரு, அல்லாஹ்வுடைய ரூல்ஸில் ஏதோ ஒரு ரூல்ஸ் அந்த அன்னைக்கு நீ உடைச்சிருக்கு. அதை வந்து அல்லாஹ் உடனே டேலி பண்றது ரொம்ப நல்லது. மூமின்களை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவோம், ஒரே நாளில் டேலி பண்ணி விட்டுருவோம். காலையில் பாவம் செஞ்சால் மத்தியானமே தண்டனை கொடுத்துருவோம். பாவிகளை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். ஆடு பண்ணிட்டே போவோம். அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க. இங்கே நல்லது கெட்டது எப்படி தெரியுமா நடக்குது? நல்லதுன்னு நான் பண்ணால் அது நான் என்னுடைய அருளினால் பண்ணுறேன். கெட்டதுன்னு பண்ணால் நீ பாவத்தினால தான் பண்ணுறேன். மக்களுக்காக உம்மை தூதராக அனுப்பியுள்ளோம். மேலும் இதற்கு அல்லாஹ்வின் சாட்சியே போதுமானது. நீங்க என்ன, உங்களுடைய ரோல் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ரோல்
நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதெல்லாம் ஒரு ரோல் கிடையாது. வெறும் ரசூல். எடுத்து பிரச்சாரம் பண்ணி மக்கள் மத்தியில் செய்தியை கொண்டு போகிறது மட்டும்தான் உங்களுடைய அந்த கடமை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அது சொல்கிறான். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து நாளையிலேருந்து வேற கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.